இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த பிள்ளைகளே, சகோதரர்களே, பாஸ்கா காலத்தின் 7வது வாரத்தின் வெள்ளிக்கிழமை திருப்பலியில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் அன்போடு வரவேற்கின்றேன். இயேசுடைய திரு இருதயத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கிற நாள். இயேசுடைய திரு இருதயத்திலிருந்து வருகிற சுகம், பலம் ஒவ்வொரு இருதயத்துக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் மன்றாடுகிறேன். விசேஷமாக இருதய நோய்க்கு ஆளாகினவர்கள் தாங்கள் குடிக்கிற குளிசை, செய்கிற எக்ஸசைஸ் ஒவ்வொன்றினூடாகவும் இயேசுடைய பலத்தை நிறைவாய் இரட்டிப்பாய் பெற்று சுகமாய் வாழ வேண்டும் என்று மன்றாடுகின்றேன். அத்தோடு ஹார்ட் சர்ஜரி ஆபரேஷன்களுக்கு இன்றைய நாளிலே கடந்து போகிறவர்களையும் அந்த டாக்டர்மாரையும் தியேட்டரில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் மன்றாடுகிறேன். இன்று எங்களுடைய பெனிஃபேக்டர் ஒருவருடைய மகள் தன்னுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார். We remember with gratitude to the Lord. We pray that she will be blessed and guided by the Holy Spirit to achieve what she really wants in her life, pleasing to her parents and to all the beloved ones in their family. Also, இன்றைக்கு எங்களுடைய செமினேரியன் ஒருவனுடைய அக்காக்கும் இன்றைக்கு பிறந்த நாள். அவருக்கும் நல்ல சுகம் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று இறைவனை பார்த்து மன்றாடுகிறேன். விசுவாசத்தில் அவர்கள் வளரவும், குடும்ப கஷ்டங்களிலிருந்து ஆண்டவர் அவர்களை தூக்கி சந்தோஷமாக வழி நடத்த வேண்டும் என்றும் நான் மன்றாடுகின்றேன். யாரெல்லாம் இன்றைக்கு என்னட்ட விசேட ஜெபம் கேட்டார்களோ அவர்களையும் இந்த ஜெபத்தில் நான் நினைத்துக் கொள்கிறேன். தகுதியோடு இந்த பலியை ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளிலே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாய், வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் என் மீதும் உங்கள் மீதும் இரக்கம் வைத்து குற்றங்கள் குறைகள் பாவங்கள் ஒவ்வொன்றையும் மன்னித்து பரிசுத்தமான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் கிறிஸ்துவின் மாட்சிமைப்படுத்தலாலும் தூய ஆவியானவரின் ஒளிர்வித்தலாலும் நிலை வாழ்வின் கதவை எங்களுக்கு திறந்து விட்டீர். இத்தகைய பெரும் கொடைகளில் பங்கு பெறுவதால் நாங்கள் இறை பற்றில் முன்னேறவும் நம்பிக்கையில் வளரவும் எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சாதித்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25 திருவசனங்கள் 13 தொடங்கி 21 முடிய. அந்நாள்களில் அகிரிப்பா அரசனும் பெர்னிக்கியோவும் பெஸ்தை சந்திக்க செசரியா வந்தனர். அவர்கள் பல நாட்கள் அங்கு தங்கியிருந்த போது பெஸ்து பவுலுக்கு எதிரான வழக்கை அரசனிடம் எடுத்து கூறினார். பெலிக்ஸ்து கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கிறார். நான் எருசலேமில் இருந்தபோது தலைமை குருக்களும் யூதரின் மூப்பர்களும் அவரை பற்றி வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அவர்களை பார்த்து, குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன்னின்று தம் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும். அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பு அளிப்பது ரோமையரின் வழக்கமல்ல என்று கூறினேன். எனவே அவர்கள் இங்கே வந்தபோது சற்றும் காலம் தாழ்த்தாமல் மறுநாளேயே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன். குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசிய போது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர் மீது சுமத்தப்படவில்லை. அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதெல்லாம் தங்கள் சமயத்தில் உள்ள சில கருத்து வேறுபாடுகளால் தான் இருந்தன. இறந்து போன இயேசு எனும் ஒருவரை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். இக்கருத்து சிக்கலை பற்றி கேட்டதும் நான் குழம்பி போய், நீர் எருசலேமுக்கு வருகிறீரா? அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என கேட்டேன். பவுல், பேரரசை விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உங்கள் பதிலுரை பாடல் பல்லவியாக. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலை நிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலை நிறுத்தியுள்ளார். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலை நிறுத்தியுள்ளார். அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணில் நின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கில் நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதா? அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகிறார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலை நிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலை நிறுத்தியுள்ளார். அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது. அவர் தம் சொற்கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரே. ஆண்டவரின் தூதர்களே அவரை போற்றுங்கள். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலை நிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலை நிறுத்தியுள்ளார். நற்செய்திக்கு முன்வாழ்த்தொழி. அல்லேலூயா அல்லேலூயா. தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 21
வாக்கியங்கள் 15 தொடங்கி 19 முடியும் வரை. தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆமாண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வள என்றார். இரண்டாவது முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆமாண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாவது முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாவது முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாய் இருந்த பொழுது நீயே இடையே கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும் பொழுது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பம் இல்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வர் என உறுதியாய் உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிமைப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பிட்டே இயேசு இவ்வாறு சொன்னார். இதை சொன்னபின் பேதுருவிடம், என்னை பின் தொடர்ந்து வா என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உட்கார்வும் பிரியமானவர்களே, இன்றைய நாள் வாசகங்கள் எல்லாம் மிகவும் அழகானவை. இந்த நாட்களில் தூய ஆவியானவருடைய பெருவிழாவுக்காக ஆயத்தப்படுத்துகின்ற ஆயத்த வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வழிபாடுகளில் தூய ஆவியானவருடைய கனிகளை ஒன்றை பற்றி நான் நேற்றைய நாளில் முந்த நாள் பகிர்ந்து கொண்டேன். அதில் முதலாவது கனி என்னென்னு கேட்டீங்கன்னா அன்பு. பவுலடிகளார் இந்த கலாத்திய புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வாக்கியத்தில் இருந்து இந்த ஆவியானவருடைய கனிகள் என்று சொன்னால் ஊனியல்பு இல்லாமல் பரிசுத்தமாக வாழ்கிறவர்கள்ட்ட இருக்கக்கூடிய, நான் கிறிஸ்தவன், நான் அபிஷேகம் செய்யப்பட்டவன், நாங்கள் பரம்பரை கத்தோலிக்கர்கள், இவர்கள்ட்ட இருக்கிற முதலாவது குணம் என்னவா இருக்கணும் என்றாவாம்? அன்பு. இதை பவுலடிகளார் கொரிந்திய புத்தகம் 1வது கொரிந்தியர் எழுதிய திருமுகம் 13ஆம் அதிகாரத்தில் அன்பு என்னண்டா டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறார். பொறுமை உள்ளது, பொறாமை கொள்ளாது, சீற்றம் கொள்ளாது, தற்பெருமையை நாடுது, பிறநலத்தையே நாடும். இது உங்களுக்குள்ள இருந்தா தான் நீங்கள் எனக்குரியவர்கள் என்ற ஒரு லிஸ்ட்டை போட்டுட்டு சொல்றார். இந்த வேர்ச்சூஸ் என்று சொல்லுகிற புண்ணியங்கள், 3 மகாபெரிய புண்ணியங்கள், பிப்ளிக்கல் வேர்ச்சூஸ் என்று சொல்லி எழுதுகிறார். அன்பு, எதிர்நோக்கு, நம்பிக்கை. இது 3ஐயும் விட மிகவும் முக்கியமானது அன்பு. இன்றைக்கு நீங்க அவதானிச்சு பாருங்க, இயேசு ஆண்டவர் உயிர் தெழும்பி காட்சி கொடுத்த காலங்களில் இந்த மீன் பிடிக்க பேதுருவானவர் போயிட்டார். திரும்ப மீனை பிடிச்சு கொண்டு வந்த பிறகு சுற்றி சாப்பிட்டு கொண்டிருக்கீங்க. இயேசுநாதர் கேட்ட முதலாவது கேள்வி, என்ற பணி செய்ய நீ தயாரான்னு கேட்கல. முதலாவது கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயான்னு. உடனே பேதுருவானவர் சொன்னார், ஓமாண்டவரே, நான் நேசம் பண்ண உங்களுக்கு தெரியும் தானே. இதை கொஞ்சம் கவனமாக மனசுக்குள்ள எடுத்துக்கொள்வோம். நான் சொல்ற நேசமும், நான் கேட்பேன் சிலருக்கு, நீங்க என்னோட நேசமா, டு யூ லவ் மீ என்று கேட்டால் ஓமண்டுவாங்க. அவங்க என்னத்துக்காக என்ன நேசம் வச்சிருக்கிறாங்க, அவங்க வச்சிருக்கிற நேசத்தின் தன்மை என்ன என்றது சில நேரம் அவங்களுக்கு விளங்காது. நாம் என்ன நினைச்சிட்டு இருப்போம்டா, ஓ நாம நேசம் வச்சிருக்கிறது போலதான் அவங்களும் பிரமாணிக்கமா நேசம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைப்போம். இதே நிலைமை தான் இயேசுநாதருக்கும் வந்தது. இயேசுநாதர் இந்த அன்பை வடிவா புரிஞ்சு கொள்றதுக்கு பிபிலிக்கல், அதாவது வேத வாக்கியத்தின் பின்னணிகளுக்கு தேடி பார்த்தா இயேசுநாதர் சொன்ன வார்த்தை, கிரேக்கத்தில் அவர் பயன்படுத்தின வார்த்தை do you agape me என்றா, என்னை நீ எந்தவித வரையறையும் இல்லாமல் நீ என்னை அன்பு செய்கிறாயா. ஏனென்றா நான் உங்களை அப்படித்தான் அன்பு செய்தேன். நான் ஒருவரை வரையறையும் இல்லை, என்ற உயிரை கொடுக்கும் அளவுக்கு நான் உங்களை அன்பு செய்தேன். நான் இந்த அன்பை நீ எனக்கு வைத்திருக்கிறாயா. அதுக்கு உண்மையா பேதுருவானவர் சொன்ன அன்பு என்ன தெரியுமா? எஸ் ஜீசஸ், ஐ ஃபீல் யூ. கிரேக்கத்தில் அவர் சொன்ன வார்த்தை தான்.
அதுக்கும் அன்புன்னு தான் அர்த்தம். அது என்ன அன்புன்னு கேட்டா, ஓ அப்பா அம்மா தலைவர் பணியாளர் என்கிற அந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற நீங்க சொன்னா நான் செய்துட்டு போறேன், அப்பான்றபடியால நான் உங்களை அன்பு செய்கிறேன், என் டிட்டான்றபடியால அன்பு செய்கிறேன், என் சகோதரி என்றபடியால நான் அன்பு செய்துட்டு போறேன். சகோதரம் இல்லைண்டா நீ யாரோ நான் யாரோ, அந்த வரையறை இருக்கிறபடியால நான் அன்பு செய்கிறேன். 2ஆம் தரமும் இயேசுநாதர் கேட்கிறார், பேதுரு டு யூ அகாபே மீ? 2ஆம் தரம் அவர் என்ன சொல்றார், ஐ ஃபீல் யூ என்றால் நான் உங்களை அன்பு செய்கிறேன். இந்த வட்டத்துக்குள்ளதான் அவர் கேட்டது வரையறை இல்லாத அன்பு உனக்கு உண்டாண்டு. இயேசுநாதர் 3வது என்ன செய்தார் தெரியுமா, நீ என்னை ஃபீல் யூவான்னு கேட்டார். நீ என்ன இந்த உண்மையா இந்த இதுக்காகத்தான் என்னை அன்பு செய்தியா, என்ன ஒரு தலைவனாக என்னோட பின்னால் இருந்த ஒரு தலைவராகத்தான் நீ என்ன நேசிக்கிறாயா என்னோடதான் பேதுருவாளுக்கு மண்டை வரைச்சிருக்கு. உடனே தான் அவர் மனம் தெளிந்தவராய், ஆண்டவரே நான் உங்களை சரியான நேசம் என்ற வார்த்தையை சொன்னார். இன்றைக்கு மனிதர்கள் அன்பு என்கிற வார்த்தையை வச்சுக்கொண்டு எவ்வளவோ கூத்து காட்டுகிறார்கள். உயிரை கொடுத்துருவன், நீங்க இல்லாட்டி நான் செத்துருவன். இதெல்லாம் நம்மளோட நாளாந்த வாழ்க்கையில பார்க்கணும் எவ்வளவு உண்மைண்டு. அந்த தத்துவத்தை உணரச் செய்த ஒரே ஒரு ஆள் இயேசு சுவாமி தான். இயேசு சுவாமி எப்படிப்பட்ட அன்பை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும் என்று நினைக்கிறார் தெரியுமா? தான் மற்றவர்களை அன்பு செய்தது போல நாமும் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கஷ்டமான ஒரு காரியம். இன்றைக்கு சுயநலமும் தற்பெருமையும் தற்புகழ்ச்சியும் உள்ள இடத்துல தாராள உள்ளத்தோட அவங்க அன்பு செய்தாட்டிலும் அன்பு செய்யாட்டிலும் நான் அவங்களோட நேசம். அதனாலதான் இயேசு சொன்னார், பகைவனையும் அன்பு செய்யக்கூடிய பக்குவம் இந்த அகாப்பே என்கிற வரையறை இல்லாத அன்பு உள்ளவனுக்கு மட்டும்தான் வரும். நீங்க சீடர்களாக இருந்தால் பகைவர்களையும் அன்பு செய்யுங்க, உங்களை வெறுப்பவர்களுக்காக ஜெபம் செய்யுங்க. செய்திருவோமா? ஓமண்டி சர்ச்சுக்குள்ள தலையாட்டுவோம். ஆனா வெளியில போனா அவனுக்கு மொட்டை கடிதம் எழுதுறதும், அவனை முன்னால் விட்டு பின்னால கதைக்கிறதும், அந்த குடும்பத்தை அவமானப்படுத்துறதும், அவங்கள பீடமேறாம செய்யறதும், அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பூசை வருவோம். ஆகவே இன்றைக்கு மிகவும் அழகான ஒரு பகுதி. இதை நான் கனிகள்ல முதலாவது கனியா இது மட்டும் இருந்தாலே போதும், மற்றதெல்லாம் நமக்கு தானா தேடி வரும் என்று நான் சொன்னேன். கஷ்டம். எவ்வளவு பிரசங்கம் வைக்கிறேன், சில நேரங்கள்ல எனக்கு கூட இது மிகவும் கஷ்டமா இருக்கிறது. ஒரு ஏழையோ எளியவரோ அன்பு செய்கிறவர்களோ நமக்கு முகம் சுளிக்கிற பொழுது நான் சில நேரங்களில் உடைந்து போவேன். மனசுக்குள்ளாத சகிச்சுக்கொள்ள, ஆண்டவரே நீங்க சகிக்காத ஒன்றா, நீங்க தாங்காத ஒன்றா, அவங்களோட சுபாவம் அது போல இருக்கு, நம்மளோட சுபாவம் இதுதான் என்று நான் சொல்லிட்டு போவேன். இதை நான் முந்த நாள் மிகவும் தெளிவாக சொன்னேன். கன பேர் எனக்கு பிறகு கால் எடுத்து மெசேஜ் போட்டிருந்தாங்க. இட் வாஸ் a very powerful statement, Father. I said, not my statement, it's the statement of the Holy Spirit. It's the statement of Jesus. இயேசு சுவாமியினுடைய கட்டளை. ஆகவே நான் இயேசுவை அன்பு செய்கிறேன். நான் கனவேற்ற கேட்கிறேன், do you love Jesus என்று கேட்டால் ஓமண்டு தலையாட்டுவாங்க. உங்களுக்கு தெரியுமா, சபதேயின் அம்மா கேட்டவா, ஆண்டவரே என்ற பிள்ளைகள் 2 பேரும் கௌரவமா உங்களோட வலப்புறமும் இடப்புறமும் இருக்கணும் என்று. அதுக்கு இயேசுநாதர் கேட்டார், நான் குடிக்கும் கிண்ணத்தில் உங்களோட பிள்ளைகள் குடிப்பாங்களாண்டு. அவங்க ஏதோ வைன் அடிக்கிறேன்னு நினைச்சிட்டு ஓமண்டுட்டாங்க. அவர் இயேசுநாதர் உண்மையா கேட்டது, நான் சாக போற சாவில் இவங்க பங்கு பெறுவாங்களா என்றுதான் அவர் உண்மையா கேட்டவர். அவ ஏதோ வைன் அடிக்கிற நினைப்புல சொல்லிட்டா ஓமண்டு. உடனே இயேசுநாதர் சொன்னார், சரி பரவாயில்ல, உங்க விளங்காம காய்ச்சிட்டீங்க, வலப்புறம் இருக்கிறதோ இடப்புறம் இருக்கிறதோ நான் எடுக்கிற முடிவில் அது பரலோகவிதா இருக்கிற முடிவுன்னு சொன்னார். ஆகவே நாம் கடவுளின் மீது வைத்திருக்கிற அன்பு உண்மை என்றால் அது நிச்சயமாக கணவன் மனைவி பிள்ளைகள் சகோதரர்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் இவர்கள் எல்லாம் நிறைவாக வெளிப்படும். அதற்காக இறைவனை பார்த்து நாம் உருக்கமாய் மன்றாடுவோம். பவுலடிகளார் கடைசி செகண்ட் வரைக்கும் சொன்னார், என்ன கொண்டு போய் ரோமில் விடுங்க, அங்கேயும் நான் இயேசுநாதர் நற்செய்தியை சொல்லணும். அதான் சில அரசர்கள் கேட்பாங்க, இவர வழக்க விசாரிக்கக்குள்ள, என்ன பவுல் எங்களையும் இயேசு கிறிஸ்தவன் ஆக்கிற விரும்புகிறீரோ, கிறிஸ்தவன் ஆக்கிறான்னு நினைச்சுதான் இப்படி எல்லாம் சான்ஸ் எடுத்து கோர்ட்ஸுக்கு வாரீரோ என்று கேட்பாங்க அவர்கிட்ட. நீங்க திருத்தூதர் பணிகள் வாட்சி பாருங்க. ஆகவே இயேசுநாதரை மற்றவர்களுக்கு ஆதாயமாக்கி கொள்ள நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம், சத்தப்பட்ட உங்களோட மனசுக்குள்ள சொல்லி பாருங்க, அன்பு, லவ், அகாப்பே. அகாப்பே என்கிற லவ், நாட் ஏரோஸ் ஃபீலியோல் இல்லை, அகாப்பே. அதாவது பிரதிபலன் எதிர்பார்க்காத அந்த அன்பை நாம் கொடுக்க வேண்டும் என்று இறைவனை பார்த்து ஜெபம் செய்வோம். இந்த திரு இருதயம் திறக்கப்பட்டதும் அந்த அன்பால் தான். சிலுவையில் அவர் உயிர் விட்டதும் அந்த அன்பால் தான். உயிர் தெழுந்து தண்டு தூய் ஆவியை நமக்கு தாரை வார்த்து கொடுத்ததும் அந்த அன்பால் தான். அந்த அன்பை நமக்கு ஆதாயமாக்கி கொள்ள ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஜீசஸ் லவ்ஸ் யூ என்று சொல்றதுல ஒரு குறை இல்லை. ஏனென்றால் அவர் அவ்வளவு எங்களை நேசிக்கிறார். ஐ லவ் யூ என்று யாரும் சொல்லும் பொழுது
நாங்க கேட்கணும் மனசுக்குள்ள, என்ன மனநிலையோட என்ன அன்பு செய்றீங்க, என்னத்துக்காக என்ன அன்பு செய்றீங்க? வெறுப்பு வார அளவுக்கு ஒரு அன்பு கடைசி வரைக்கும் இருக்காது. சில நேரங்களில் நான் நிறைய உடைஞ்சு போறேன். நான் ஆண்டவரே, உங்களுடைய உண்மையான அன்பை பேதுரு புரிஞ்சு கொள்றதுக்கு 3 வருஷமும் அதை விட உயிர்த்த பிறகும் காலம் தேவைப்பட்டுச்சு. நாங்களும் எங்களோட வாழ்க்கையில் அந்த அன்பை பக்குவமாய் உணர்ந்து கொள்ள எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. கடவுள் அன்பானவர், God is love என்று யோவான் தன் திருமுகத்தில் மிகவும் அழகாய் சொன்னார். கண்ணால் காண முடியாத கடவுளை அன்பு செய்வதாக சொல்லிக்கொண்டு கண்ணால் காணக்கூடிய தன் சகோதரனை அன்பு செய்ய தெரியாதவன் பொய்யன் என்று சொன்னார். ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கிற அந்த கனியை நாங்கள் நிறைவாய் பெற்று மகிழச் செய்தார். ஆண்டவரே, உங்களுடைய அன்பு கட்டளையை ஏற்று உங்களுடைய அன்பு கதையை சொல்லுகிற, we are the people who are telling the loving story of your death and resurrection on the cross. அந்த நற்செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிற ஆயர்கள், பாப்பரசர், கர்தினால்மார், குருக்கள், துறவிகள், பெரிய சிறிய குறுமிடமானவர்கள், அவருடைய குடும்பத்தார் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஹார்ட் பேஷண்ட்ஸா ஆண்டவரே உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இருதய வருத்தம் இருக்கிறவங்களோட நோ, வேதனை, தனிமை, கொஞ்ச தூரம் நடந்தா களைப்பு, மற்றவங்களை போல உற்சாகமா இருக்க முடியறது இல்லை, மனப்பயம், இந்த நேரம் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் என்ற மனப்பயம், அதிலிருந்து நீங்க அவங்களை விடுவித்து உங்களுடைய ரத்தத்தினால தோய்த்து கொண்டு உங்களுடைய இருதயத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் என்று ஜெபிக்கிறேன். இதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயத்தை உங்களுடைய இதயம் போல மாற்றுங்க ஐயா. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எங்கள் சிநேகமாயிரும் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. I pray for all those people who are celebrating their birthdays and anniversaries. Especially I pray for a girl who celebrates her birthday today, one of our benefactors' daughter. Lord Jesus, you have shown her that you love her so much. You have given a lovely family. I want your mighty hand be upon her so that she will be led by the Holy Spirit to do the right thing in her life. You will bless the whole family members because they love you. ஆண்டவரே, இன்றைய நாளிலே பிறந்த நாளை நினைவு கூறுகிற என்னுடைய செமினியனுடைய அக்காவையும் நீங்கள் தொட்டு ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க, பாதுகாத்து பராமரிங்க அந்த குடும்பத்தை. முன்னிலை பணியாளர்கள், டாக்டர்மார், தாதிமாரையும் நாங்கள் ஜெபிக்கிறதுல மறக்கிறதில்லை ஆண்டவரே, வழி நடத்துங்க. வருத்தத்தோடு இருக்கிறவர்கள், பொருளாதார கஷ்டத்தோடு இருக்கிறவர்கள், உங்களுடைய அன்பை இரக்கம் உள்ளவர்களின் செயல்களால் காண செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகள், இந்த மாசமும் முடிச்சு ஜூன் மாசமும் வந்துடும், எப்ப ஸ்கூல் என்று கேட்கிற பிள்ளைகளும் இருக்கு, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி இருப்போம் என்று கேட்கிறவங்களும் உண்டு. ஞானமும் அறிவும் உள்ள பிள்ளைகளை உருவாக்க எங்களுக்கு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தித்தாங்க. எங்கள் நாட்டை உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நேரிய பாதையில வழி நடத்துங்க. சுயநலத்தோடு யாரும் செயற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்க. இயேசு நசரேயனின் பரிசுத்த நாமத்தில் வைத்தியசாலையில் இருக்கிறவர்களையும் சிறையில் இருக்கிறவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாமை போற்றுகிறோம். என்னுடைய அரைப்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இதங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற உணவாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாமை போற்றுகிறோம். என்னுடைய அரைப்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனிதனுடைய உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இதங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற பானமாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த காலை வெள்ளிக்கிழமை திருப்பலி, உங்களுடைய இதயத்தையே இயேசுவுக்கு கொடுக்கிற இந்த பரிசுத்த பலி என்ற ஆண்டவருக்கு விருப்பமான பலியா இருக்க வேண்டும் என்று மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் பலி பொருட்களை கனிவோடு கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகிறோம். ஆதலால் நாங்கள் உமக்கு ஏற்புடையவராகுமாறு தூய ஆவியானவரின் வருகை எங்கள் உள்ளங்களை புனிதப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இந்த செகண்ட் வரைக்கும் நம்மை அன்பு செய்து பாதுகாத்து பராமரித்து வருகிற நம் தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான கிறிஸ்து வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே எங்களுக்கு மீட்பராகவும் இரட்சகராகவும் அனுப்பினீர். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் தாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண்முன்னே அவர் விண்ணகம் ஏறிச் சென்றார். அவிவான தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து ஒரே குரலாய் தூயவர் தூயவர் என்று நாங்களும் ஜெபம் செய்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. வானிய தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், படைப்புகளுக்கெல்லாம் ஊற்று. ஆகியுடைய தூயாவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு இப்பொழுது மாறுவனவாக. அவர் பாடுகள் பட மனம் விரும்பி தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படுகிறது. இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வை தருகிற அப்பத்தையும் மீட்பை கொடுக்கிற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்துகிறோம். மேலும் உம் திருமகனுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்கிற எங்களை தூய ஆவியால் நிரப்ப வேண்டும் என்றும் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கிற உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தரணும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் கிறிஸ்டியன் நோயல் மேனுவேல் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர், பெரிய சிறிய குறுமண மாணவர்கள், அவருடைய பெற்றோர் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தரணும். உயிர்த்தெழுவோம் என்கிற நம்பிக்கையோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒழுமிக்க திருமணேற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியா, அவருடைய கணவர் ஜோசேப்பு, இவர்கள் உங்களுக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர்களாகிய அனைவருடன் நாங்கள் நித்திய வாழ்வில் தொழுமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவே ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆமென். எழுந்து நம் ஆண்டவர் இயேசு கற்பித்து தந்தபடி ஜெபம் செய்வோம். உலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே,
தீமைகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தை விட்டு விலகி மனம் மாறி பயமின்றி வாழ்வோமாக. நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற பேரின்ப வாழ்வையும் எங்கள் மீட்பராகிய இயேசுவின் வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. சமாதானத்தை விட்டு செல்லுகிறேன், எந்த சந்தோஷத்தை தாருங்க என்று சொன்ன நீங்க உங்களை தேடுகிற உங்களோட பிள்ளைகள் எல்லாருக்கும் அந்த குறைவில்லாத அன்பில் வருகிற சுகத்தை, சந்தோஷத்தை, பாதுகாப்பை கொடுக்க திருவிழம் கொள்வீரா என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். இயேசு ஆண்டவருடைய அன்பு, சமாதானம், சுகம், பாதுகாப்பு உங்கள் எல்லாரோடையும் எப்போதும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அந்த அன்பின் வாழ்த்துக்களை சந்தோஷமாய் தெரிவித்துக் கொள்வோமா? இயேசுவின் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, உலகின் பாவங்களை போக்க வந்த இயேசு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நானும் நீங்களும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஜெபம் செய்வோமா? இறைவா, மறை நிகழ்வுகளால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு ஊற்றம் பெற்று உம்மை மன்றாடுகிறோம். இத்திருவிருந்து எங்களுக்கு அளிக்கும் ஆற்றலால் நாங்கள் நிலை வாழ்வை பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாருள்ள ஜீவிக்கிற வல்லமை உள்ள இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தந்தை, மகன், தூயாவின் வழியாய் உங்களை தொட்டு ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரிப்பாராக. ஆமென். ஆண்டவர் நம்மோடு நேசமாயிருக்கிறார். அவர் விரும்புகிற நேசத்துல நாமளும் நேசமாயிருக்க சென்று வாழுங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம் வாழ்வில் தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி. எனக்கு காவலா இருக்கிற சர்வசுடைய சமனசானவரே, தேவ கிருபையால் இடத்திலும் படைக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் தந்து ஆண்டு வழி நடத்தியறலும். ஆமேன். அதிதூதரான தூய மிக்கேலே, யுத்த நாளில் எங்களை தற்காரம் பசாசின் துட்டத்தனத்திலும் அதன் கன்னிகளிலிருந்து எங்களை காத்துக்கொள்ளும். தேவரீர் அதை கடிந்து கொள்ளும்படி தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். வானுலக சேனைகளுக்கு அதிபதியாக இருக்கிற நீர் ஆன்மாக்களை நாசம் செய்யும்படி உலகமெங்கும் சுற்றி திரியும் பசாசுகளை தேவ வல்லமையால் நரக பாதாளத்திலே தள்ளிவிட கட்டளையிடுவீராக. ஆமென். இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். I wish happy birthday to all those people celebrating birthday. Many more happy returns of the day. ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பார். Have a nice day. God bless you.